உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் புதினா, மல்லி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து இதில் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம புதினா மல்லியில் போட்டோம்னா அது மட்டனோட வந்து அது வந்து ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகும். நம்ம வேக வைக்கும் போதே அந்த மட்டன் வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். உப்பு எல்லாமே அதில் மட்டனில் கலந்துருக்கும். சிலவங்க பிரியாணி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து உப்பு இருக்காது, பீஸில் உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா உண்மையாகவே அந்த மட்டனில் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். உப்பு காரம் எல்லாமே மட்டனில் வந்து பிடிச்சிருக்கும். மட்டன் வந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுருங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் தான் அதில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் ஒரு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் குக்கர்லேருந்து. மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ நம்ம வச்சிட்டோம்னா அது விசில் வரவும் நம்ம பிரியாணி பண்ணவும் கரெக்டாக டைம். நம்ம வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து யார் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்கீங்க, அப்புறம் என்னோடய வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டாக பண்ணுங்கள். அப்புறம் வேறு எதுவும் ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கும் ஹோம் டூர் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் போடுறேன், அது எடுக்க டைம் இல்லை எனக்கு. நான் ஒரு கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு அவங்க டியூட்டி போயிடுறாங்க. ஸோ தீதி ஊருக்கு போயிருக்காங்க. தீதி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வச்சு தான் நான் வந்து ஹோம் டூர் வந்து வீடியோ எடுப்பேன். எனக்கு ஆள் இல்லாமல் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவங்க டியூட்டி போயிட்டு வரதுமே ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி கூட சண்டே, ஆனால் லீவு கிடையாது, வேலைக்கு தான் போயிருக்காங்க. அதனால் எனக்கு கேமரா வச்சு கேமராமேன் இல்லை பார்த்துக்கோங்க சொல்ல போனால். அதனால தான் ஹோம் டூர் போட முடியல. ஆனால் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கு இல்லாட்டி அதுக்கு அப்புறம் உள்ள வீக்கில் கூட நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன். ஓரளவு தான் என்ன ஃபோனில் வந்து திங்ஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஆர்மி குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஹோம் டூர் கண்டிப்பாக வந்து நான் போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் ஹோம் டூர் போடணும்னு தான் இருந்தேன். சரி, சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்காங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 வந்ததுக்கு அப்புறமாவது போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 100ஐயும் தாண்டி 300 பேர் வந்திருக்கீங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேயே எனக்கு 300 பேர் வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தீதிலாம் சொன்னாங்க என்னென்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரம்
சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. தீதி வந்து யூடியூபர் தான், நான் அவங்களுக்கு வந்து 1 இயர்க்கு அப்புறமா தான் எனக்கு சப்ஸ்கிரைபரே வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. நீங்கள் வந்து இன்னும் வந்த புதுசுலேயே உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நீங்கள் பரவாயில்ல, நல்லா வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. விசில் வரப்போகுது. ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் இவ்வளோத்துக்குள்ளே என்கிட்ட ஹோம் டூர் போடுங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா அதையுமே நான் உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இனிமே விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2-3 விசிலில் மட்டன் வேகலைன்னா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி வேகலைன்னா திரும்ப வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு இல்லாட்டி ஒரு அரை வேக்காடாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை, மிளகாய் வந்து கீழே காய்ச்சல, நான் கீழே காய்ச்சலுக்குன்னு நினச்சிட்டு மிளகாய் வாங்காமல் விட்டுட்டேன். மிளகாய் மட்டும் போடலை, ஆனால் மிளகாய் போட்டுக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஸ்டோரி சொல்லட்டுமா? என்னன்னா, 2 மேரேஜ் ஆகி ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, நீ ஏன் நல்லா சமைக்கலாம் அருணா, நீ ஏன் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவும் எங்கள் ஊரில் ஒரு யூடியூபர் தான். அந்த அண்ணா வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணாவோட ஒய்ஃபும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் உன்னோட சமையல் வீடியோ எடுத்து என்கிட்டயாவது நான் வந்து என்னோட இதில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்னதுன்னா, நம்ம எதுவும் ஆரம்பித்தா எதுவும் சொல்லுவாங்களோ வைப்பாங்களோ நம்ம ஒரு சைடு, அம்மா என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுமே சொல்லியிருந்தாங்க, நீ ஆரம்பின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து செப்பரேட்டாக இருந்தேன். அவங்க வந்து தனியாக அவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க கூட இல்லாதப்போ எனக்கு வந்து சோசியல் மீடியாக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. அவங்க சப்போர்ட்டோட அவங்க கூட இருக்கும் போது நான் சோசியல் மீடியாவில் வரணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பயம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதை அவங்க சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நானுமே அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் நிறைய பெயிண்டிங் பண்ணுவேன், வால் பெயிண்டிங், பாட்டில் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணும்போது தீதி சொன்னாங்க, நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க மாட்டேங்கிங்க, இவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, அப்புறம் ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க மாட்டேங்கிங்க தீதி, அதெல்லாம் ஆரம்பிங்க. நான் சொன்னேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது தீதி. எனக்கு எப்படி நான் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே ரொம்ப அதிகமாக வந்து பேச மாட்டேன். யாராவது ஏதாவது சொன்னால் கூட நான் அதை சிரிச்சுக்கிட்டே போயிடுவேனே தவிர எனக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்க தெரியாது. அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் தீதி ஃபுல்லாக சப்போர்ட்டு வந்து ஒரு 3 மந்த்தாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இவங்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏதாவது ஒன்று பண்ணு, உனக்கு பிடிக்குதுலாம் பண்ணு. எனக்கு இந்த எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாமே எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அதனால் நீ பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்ககிட்ட 1000 தடவை கேட்டேன், நம்ம ஊரில் என்னன்னு சொல்லிடுவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது, இவா என்ன இப்படி ஃபோனில் வீடியோ போட்டுக்கிட்டு அலைதா வைக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. யார் என்ன சொன்னால் என்ன, நான் தான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, நீ பண்ணு அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க தான் எனக்கு கேமரா ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே எனக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நீ ஒரு வீடியோ போடுறேன்னா அவங்க வந்து நீ இதை போடு அதை போடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணு அப்படின்னு அவங்க எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க சப்போர்ட்னால தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 4 இயர்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் சொல்லி எனக்கு ஆரம்பிக்காமல், ஏன்னா 4 இயர்ஸாக நான் செப்பரேட்டாக இருந்தேன், தனியாக இருக்கும் போது எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இவங்க இருக்கும் போது எல்லா கமெண்ட்டுமே நான் இவங்க கூட சேனல் தான் பார்ப்பேன். டிஎம்மாக இருக்கட்டும், கமெண்ட்டாக இருக்கட்டும், பாதி டிஎம் இவங்கக்கிட்ட வச்சு தான் நான் ரிப்பேரே கொடுப்பேன். ஒரு பயம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, மட்டன் பிரியாணிக்கு வருவோம். அப்புறமா நம்ம ஸ்பைசஸ், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, இது என்னது ஜாதி பத்திரி, அப்புறம் இலச்சி, பட்டை, இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
சரி வெங்காயம் போட்டுடலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சாரி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு, 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம பிரியாணி பண்ணும்போதும் பாதி அளவு வந்து மட்டன் வந்து வெந்துடும். அப்புறமேட்டு அப்படியும் எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் தான் பண்ணாங்க. யாருமே வந்து பண்ணாத, இது என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க தான். ஒரு சில பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியல நம்ம சோசியல் மீடியாவில் வருமானம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. தெரியாமல் இவன் என்ன வீடியோ போடுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்படி எனக்கு பழகிடுச்சு. அப்புறம் ஒரு 1 மந்த் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அப்புறம் மட்டும் அப்படியே வந்து பேச்சு நிப்பாட்டிருப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இவங்ககிட்ட சொன்னாங்க, இவங்ககிட்ட நான் சொல்லுவேன், இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்லலாம் செய்வாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்தோன்னா அதுலேருந்து வெளியே வரதான் செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு வழியாக சூப்பராக பேக்கிட்டு இருக்கு. இதை விட நம்ம யூடியூப்பில் விட நம்ம இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 தாண்டி போயிட்டு, வெறும் நான் 150 வீடியோலேயே 100 வீடியோ கிட்டேயே எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. சீக்கிரமாக வந்துட்டு நான் ரீச் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பர்சனலாகவுமே டிஎம் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறீங்க வீடியோ, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. சப்போர்ட்டிவ் பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் சொல்லணும் இருக்காங்க. கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம இந்த இஞ்சி பூண்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுறேன்னா, அதுக்கு முன்னாடி போட்டோம்னா வந்து அடியில் வந்து பிடிக்கும். அதனால் நான் தக்காளி போட்டதுக்கப்புறமா எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்பேன். நல்லா வதக்கிடுவேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, நான் பிரியாணி மசாலா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரல, அதனால் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். நிறைய மசாலா வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இன்னும் 1 ஸ்பூன், அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போதும். காரம் எடுத்து இந்த வெயிலுக்கு காரம் நிறையா. மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் கேட்டீங்கல்லாம், அது நான் நம்ம ஊரில் இருந்து தான் நான் செஞ்சு கொண்டு வந்தேன். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படியுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர செய்வேன். செஞ்சும்போது அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். போன டைம் வீடியோ எடுக்கணும் தான் இருந்தேன், மறந்துட்டேன். இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக மசாலா செய்யும்போது நான் இங்கே என்னென்னலாம் பேக் பண்ணி கொண்டு வரேன், நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊர் திங்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் மசாலா வீடியோ வரும், கோவப்படாதீங்க. இங்கே நம்ம ஊர் மசாலா வந்து எதுவுமே கிடைக்கல, கிடைச்சாலுமே ஃபுல்லாக கலரு. ஒரு உளுந்தம்பருப்பு எடுத்தால் கூட அதில் ஒரு ஃபுல்லாக கலர் இருக்குது. பாசி பயிர்னா அது பச்சை கலரில் சாயம் பூசுது. நம்ம ஊர்லலாம் பாசி பயிரை கழுவுனோம்னா சாயமே வராது. ஆனால் இந்த ஊரில் பாசி பயிரை கழுவுனா பச்சை கலரில் வந்து சாயம் வருது. அப்போ ஃபுல்லாக சாயமாக தான் இருக்கிற டைமில் நான் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வருவேன். முடியாத பட்சத்துக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் அந்த பாசி பயிறு உளுந்து வந்து இங்கே வாங்குவேன், கருப்பு உளுந்து. வாங்கும் போதே யோசிப்பேன், என்னடா இது இவ்வளோ கருப்பாக இருக்கே அப்படின்ட்டு. ஒரு டைம் 1 பாக்கெட் வாங்கி
வாஷ் பண்ணி எவ்வளோதான் வாஷ் பண்ணாலுமே அந்த கருப்பு கலரில் உள்ள சாயம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணுமே எனக்கு தெரியல. நல்லா மசாலா வதங்கிடுச்சு. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் நான் தயிர் பண்ணேன். கொஞ்சமாக போதும். தயிர் போட்டதுக்கப்புறமா நான் மல்லி இலை புதினாலாம் வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் வந்து அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷானது. கீழே நாங்கள் மல்லி இலை, புதினா, கேரட்டு, பாலக்கீரை அதெல்லாம் வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவேன். நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்ல மாட்டேன், கீழே உள்ள பையன் எல்லாருமே வச்சுருக்காங்க. எப்போ வேணாலுமே வந்து பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாராள மனசு பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லலாம் அப்படியா சரியா? நம்ம ஊர்லலாம் ஒன்று கேட்காம பறிக்க முடியாது. கேட்டாலுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நான் தான் பாராட்டுவேன். என்ன கேட்டாலுமே இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இன்னொன்று கேட்கவும் மாட்டோம். இந்த மாதிரி பூவு இந்த மாதிரிலாம் பறிக்கும்போது சொல்லுவாங்க, எடுத்துக்கோங்க. நாங்கள் பறிக்கலனா கூட, நாங்கள் கீரை எதுவுமே பறிக்கலனா கூட அவங்களே வீட்டுக்கு வந்து தந்துட்டு போவாங்க. அவங்க எப்போ கீரை கட் பண்ணுறாங்களோ, அந்த செடியிலேருந்து கட் பண்ணுறாங்களோ, அந்த கீரை, மல்லி இலை, புதினா, அப்புறம் இங்கே வந்து பெருஞ்சீரகம் இருக்குல்ல, பெருஞ்சீரகத்தையே கீரை மாதிரி கட் பண்ணி எடுப்பாங்க. அதெல்லாம் தருவாங்க. எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியாது. பெருஞ்சீரகத்து கீரையை வச்சு என்ன பண்ணுறது? யூடியூப்பில் பார்த்தா ஆளு போட்டு கீரையை போட்டு வளர்க்குறாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து பெருஞ்சீரகம் கீரை தந்தாங்கன்னா நம்ம சபானா தேவிகிட்ட கொடுத்துருவேன். நல்லா வதங்கி வச்சுருக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கேமரா வச்சு இங்கே எடுக்க முடியல. அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிச்சு. இப்போ நம்ம மட்டன் உள்ள தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் எடுத்து நம்ம போட்டாச்சு. ஃப்ளேவரே நல்லா இருக்கு. மட்டன் வெந்த தண்ணி அதை 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசி வந்து நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நான் வந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன்னா நான் 2.5 தண்ணி ஊற்றுவேன். சரியா? அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் வினிகர், லெமன் அந்த மாதிரி ஊற்றோம்னா அரிசி வந்து உடையாமல் வரும் அப்படின்னு எனக்கு இந்த டிப்பு சொல்லி கொடுத்தது வந்து தீதி தான். அவங்க தான் சொன்னாங்க. பிரியாணி பண்ணும்போது தனித்தனியாக அரிசி வேக வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த ஹைதராபாத் பிரியாணி, அதை பண்ணும்போது தீதி சொல்லியிருந்தாங்க, எப்போ பிரியாணி பண்ணாலுமே அது கொஞ்சோண்டு நீங்கள் வினிகர் ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா அந்த அரிசி வந்து உடையாது. நம்ம எவ்வளோ தான் கிண்டுனாலும் கலர்னாலுமே இந்த அரிசி வந்து உடையாதான். எனக்கு இது அவங்க சொல்லி தான் தெரியும். நம்ம லெமன் விடுவோம், ஆனால் லெமனும் வினிகர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே, புளிப்பு தண்ணி உடையது தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது லைட்டாக ஒரு கலரிட்டு நல்லா கொதிச்சிடும். அப்புறம் வீடியோ கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வீடியோ போடலைன்னா கூட எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, அப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸு, அப்புறம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து வீடியோ போடலையே, ஒரு நாள் உன்னோட வீடியோ இன்னும் வரலை, ஏன் நீ இன்னும் வீடியோ போடலை, வீடியோ போடு அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயந்து வந்தேன். இப்போ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்டோட தம்பி, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தம்பி, ஒய்ஃபு எல்லாருமே ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்லோட் பண்ணுங்க, வீடியோ போடுறாங்க. அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட். எங்கள் மைனியாக இருக்கட்டும் எல்லாருமே. இப்போ நான் வீடியோ போடலைன்னா கூட ஏன் நீ இன்னும் வீடியோ போடலைங்கிற அளவுக்கு கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம கரெக்டான இதில் தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. ஒரு சில பேர் சொல்லலாம் செய்கிறாங்க, அது என் காதுக்கே வரதான் செய்யுது. இருந்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு அங்கே எங்கள் ஊரில் சப்போர்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னை சொல்கிறவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி தான். சரி, நம்ம பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கொதிச்சுட்டு இன்னொன்று ஒரு டிப் என்னென்னா, நம்ம ஆனியன் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகும். நான்லாம் இதில் போட்டு சட்டு அப்படின்னு என்ன பண்ணிடுவேன். இது ஆனியன், இது வெங்காயம் எதுக்குன்னா ஆனியன் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி இப்படி இருக்கா, இப்படி வச்சு இப்படி எடுத்துருவேன். இருங்க, இந்த அளவுக்கு நல்லா தீனாக குட்டியாக வந்துடும். அதை நம்ம இது பண்ணிக்கலாம், வெங்காய பச்சடி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியும் அரிசியும் அதுவும் ஒன்றானதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தம் போடுறது மாதிரி கொஞ்சமாக மேலே நெய். ஏன்னா நெய் நான் ஸ்டார்டிங்கில் தாளிக்கும் போது ஊற்றலை, கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் நிறைய போட வேண்டாம். போட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி வந்துடணும், ஒன்றா ஆயிடணும். வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த சாப்பாடு வச்சுருக்கோம்ல அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் சைடில் வந்து வெந்நீர், அந்த வெந்நியை நான் உப்பரில் மேலே வச்சுருவேன், சாப்பாட்டுக்கு மேலே ஒரு 1/2 hour. அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 1/2 hour ஆகுது, 1/2 hour கூட வேண்டாம். நான் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு நான் எப்போ ஓப்பன் பண்ணுறேனோ அது வரைக்கும் அதெல்லாம் இருக்கும், ஒன்றுமே செய்யாது, நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்டியாக ஆகிடுச்சு. குழம்புலான்னு நீங்களே பாருங்கள். மட்டனுமே நல்லா சாஃப்டாக வந்துட்டு, இந்த வாரம் வந்து மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்தா எக்கோட லஞ்சை வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு சாப்பாடோட லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வேறு ஒரு ஸ்டோரி. பாய் கைஸ்.